ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் known ரைடர் ஆதேஷ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடாக்கு போயிட்டுருக்கோம். அதாவது சென்னையில் இருக்க நிறையா பேர் பைக் ரைடு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து தடாக்கு தான் போவாங்க. அந்த இடத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை போயிருக்கேன், பட் ஃபஸ்ட் டைம் வந்து vlogல காட்டுறேன். ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்கும் இடம். போய் பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அதான் வந்து இப்போதைக்கு ஆக்சுவலாக பிளானு. ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் தான் ஆதேஷ். நான் வந்து ட்ராவல் வீடியோஸ், ரிவ்யூஸ் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதை அமைக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அழுத்தி ஆளில் போட்டுக்கிட்டீங்கன்னு வைங்க, நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படும். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம், ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். அண்ட் இப்போ வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:15. 5 மணிக்கே எல்லோரும் வந்துடுவோம் அப்படின்னு தான் நேற்று பிளான் போட்டோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கே 5:15 ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, நம்ம கரெக்டாக போய் சேர்ந்துடலாம், நோ ப்ராப்ளம். ஓகே கைஸ், வந்து கொஞ்சம் விடிஞ்சோடனே திரும்பி நான் வந்து vlogக்கு வரேன். இப்போ வந்து என்னென்னா, தாம்பரத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹால்ட்டு, எல்லோரும் சேர்ந்தோடனே அங்கேருந்து திரும்பி போகிறோம். இதுதான் வந்து இப்போதைக்கு உள்ள பிளான். ஸோ கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரதீப் வந்து வந்துட்டான். ஸோ அவனை கூப்பிட்டாச்சு. மற்றவனுங்க வந்து முன்னாடி போய் நின்ட்டானுங்க போல். என்ன தான் இருந்தாலும் டீ இஸ் அ டீ, அது வந்து யாராலையுமே வந்து மறக்கவே முடியாது. டீ லவர்ஸ் இருந்திங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்மளுக்கு லைக் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தடாக்கு தான் போயிட்டு இருக்கோம் சொன்ன மாதிரி. அண்டு இப்போ தான் விடிஞ்சுது. சரி ஓகே, அப்படியே உங்களுக்கு வந்து vlog ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1ன்ற பார்த்தீங்களா 6:50. அண்ட் இன்னும் வந்து 69 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 70 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் 70 கிலோமீட்டர்ஸில் நம்ம வந்து தடாக்கு ரீச் பண்ணிவிடுவோம். போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இதுதான் வந்து ஆக்சுவலாக இப்போதைக்கு உள்ள பிளானு. கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். மைக் வந்து கொஞ்சம் இறையும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் வந்து கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மைக் வாங்கிடுறேன், கவலைப்படாதீங்க. சாரி, மைக்கு அது திடீர்னு ஏதாவது ஆகிடுதா. ஸோ அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியது இருக்குது. நல்ல மைக்காக வாங்கணுன்னா அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ரேட் வந்து அதிகமாகிடும், ஒரு 1000 to 2000 ஆகிடும். அதனால தான் கூடிய சீக்கிரம் நான் வந்து நல்ல மைக் வாங்குகிறேன், எப்படியாவது ஏதாவது பண்ணி. ஓகே, மார்னிங் ரைட்ஸ்னால் மார்னிங் ரைட்ஸ் தான். என்னென்னா, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஜாக்கெட்டு இதெல்லாம் போட்டு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அது என்ன தான் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்றனாலும் அது வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே ஹெல்மெட் போடுங்க. ரைடிங் கேஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது வந்து தப்பே இல்லை. நீங்கள் ஒரு ஹெல்மெட் வாங்குனீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக ஜாக்கெட்டையும் பாருங்கள், ஜாக்கெட் அண்ட் க்ளவுஸையும் பாருங்கள். ஸோ அதுதான். அந்த குழந்தைங்க பார்த்தீங்களா, ஹாயெல்லாம் காமிக்கிறாங்க. குழந்தைனாலே ஒரு ஹாப்பினஸ் தான், பார்த்தீங்களா? என்ன கவலை இருக்குது அதுக்கு, அது வாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு ஜாலியாக. என்ன கவலை எதுக்கு? இப்படி தான் மூக்கு சிந்தி போடுறாருப்பா. ரோடை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி காரை எச்சு துப்புறது, மூக்கு சிந்துறது, அதெல்லாம் வந்து தப்பு. அப்போல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ நம்மலாம் வந்து இப்போ ரோடெலாம் இல்லைன்னா நம்ம எப்படி ரைடு போக முடியும் சொல்லுங்கள்? இப்படி மூக்கு சிந்தி இப்படிலாம் பண்ணால் அது வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடுதா? பண்ணுங்க, தப்பு இல்லை. ஒரு ஓரமாக போயிட்டு மண்ணில் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக அப்படியே உள்ளே போயிடும். தவறுகள்
இந்த லெஃப்ட்டு தான், நல்லா பார்த்துக்கோங்க. இதோ ஸ்ரீஹரிகோட்டா திருப்பதி அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா இப்படி சர்வீஸ் ரோட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே போய் அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போக வேண்டியது தான். இது மட்டும் பார்த்துக்கோங்க. நிறையா பேர் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பிரிட்ஜுக்கு போயிடுவீங்க. அப்படி போனாலும் தப்பு இல்லை. பிரிட்ஜு மேலே போயிட்டு நீங்கள் வந்து யூட்டர்ன் எடுத்து கூட வரலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு கரெக்டான ரூட் தான், இதுவும் கரெக்டான ரூட் தான். நீங்கள் எப்படி வேணால் வாங்க. ஒரே மாதிரி உட்காந்துருந்தேன்னா அதான் பின்னாடி ரொம்ப வலிக்குது. இன்னொன்று சொல்லிடுறேன், அங்கே போகிறீங்க அப்படின்னா கேஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து எந்த இடத்துலையுமே எந்த ஏடிஎம்மே உள்ளே இருக்கும். ஏடிஎம்க்கு கதவெல்லாம் இருக்காது, கதவு இருக்கும் ஆனால் அது வந்து வேலை செய்யாது. ஸோ அந்த லெவலுக்கு தான் இருக்கும் ஏடிஎம்மு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கேஷை வந்து எடுத்துகிட்டு போயிடுறது வந்து பெட்டர். நானும் ஜிபே நம்பி வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா எங்கேயுமே ஜிபேவே இல்லைன்ட்டாங்க. நீங்கள் இப்போ சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் டோல் கட்டணும். இன்னொரு இடத்துல நாங்கள் வரும்போது டோல் இல்லை, பட் அதுக்கப்புறம் டோல் மேபி வந்திருக்கலாம். ஸோ எதுக்கும் 2 டோல் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? நாங்கள் இப்போ வரும்போது ஆக்சுவலாக அந்த இடத்துல டோல் இருந்தது, பட் ஆனால் ஃபுல்லாக அதை கட்டி முடியல. மேபி கட்டி முடித்தோன்னா கறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஐயோ கோயால சரி ஓகே. ஸோ மறக்காமல் என்னை வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். என் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை தொட்டிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு அது போய் விட்டுரும். அந்த உள்ளே வந்துட்டாலே ஜில்லுன்னு ஆகிடுது. அதாவது அந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாகிடுது. நல்லா அந்த எப்படி சொல்கிறது, ஊட்டி அந்த ஃபீல் வருது. சைடில் பார்த்திங்களா வயலை, 2 சைடுமே வயல். இங்கெல்லாம் தண்ணி நல்லா வரும், ஏன்னா தடா இருக்குது பக்கத்தில். ஸோ அங்கேருந்து வர தண்ணி வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கும். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து தடாவில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளோம். இன்னும் வந்து 8 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது தடாக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து ஒரு மலை தெரிதா, இந்த சைடும் வந்து மலை இருக்குது. ஸோ தடா வந்து எப்படின்னா இப்போ வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நம்ம கரெக்டாக அந்த கேட் ஒன்று இருக்கும், அந்த கேட்டுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக வந்து மலையாக இருக்கும். இந்த ஊட்டி அந்த மாதிரி வந்து மலை மேலேயே ஓட்டிகிட்டு போயிட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருக்காது. நார்மலாக போயிட்டுருப்போம், ரோடு மாதிரி தான் இருக்கும், மலைலாம் எதுவுமே இருக்காது. நம்ம ஏறுறோம் தெரியுமா மலை, அந்த மலை ஏறினோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்ம ஃபால்ஸ் வந்து வந்துடும். கொஞ்சம் தூரத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாக தான் போகணும். வீக்கெண்ட்லாம் வரணுன்னா வரலாம், பட் ஃபேமிலிக்கு கரெக்டான பிளேஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான பிளேஸ் தான். மொத்தம் வந்து 2 இருக்கும். ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அது வரைக்கும் வரதா இருந்தால் ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் யங்காக இருக்கிறவங்க அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் கொஞ்சம் வயசாகிடுச்சு அப்படின்னா மேபி லைக் ஏறுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ ஃபைனலி வி ரீச்டு தடா. ஸோ தடாக்கு வந்து நம்ம வந்துட்டோம். டைரெக்டாக நம்ம வந்து உள்ளே போக வேண்டியது தான். எஸ், ஸோ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஏய் போய் வாங்கிட்டு வரீங்களா யாராவது? ஸோ கைஸ் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. பைக்குக்கு வந்து 40 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு பிடுங்குறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா எங்கே இப்போது தான் புதுசாக ரோடெல்லாம் போட்டிருக்காங்க செம்மண்ணில், வேறு மாதிரி இருக்கும். இது வந்து இந்த பீச் சாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வழுக்குது லைட்டாக, அப்படியே ஒரு மாதிரி சைடில் போகுது. ஆஃப் ரோடிங் நல்லா தான் இருக்குது, பட் பில்லியன் பின்னாடி உட்காந்துருக்கான்ல, ஸோ அவனையும் நம்ம பார்த்து ஓட்ட வேண்டியது இருக்குது. பில்லியன்லாம் இல்லைன்னா இந்நேரம் இதுலேயே நம்ம அப்படியே சர்றன்னு போயிடலாம். ஆஹா, ஓஹோ, ஓகே. நல்லா தான் இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆமாம், இப்போல்லாம் ஃபுல்லாக உட்காந்து ரெனியூ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ஒரு RC 200 போகுது, அது எப்படி போகுதுன்னு தான் தெரில. கீழே ஆக்சுவலாக வந்து அதுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி.
நம்ம வண்டியிலையும் அதுவும் சேம் தான். பட் ஆனால் இது வந்து சஸ்பென்ஷன் வந்து ஸ்டிஃபாக இருக்கும், அது வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகும் சஸ்பென்ஷன். ஸோ அதனால் உட்காந்தோன்னே கிரவுண்ட் கிளியரன்ஸ் கம்மியாகிடும். அதனால தான் நிறைய பேர் வந்து இடிக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ப்ரோ அதுவும் வந்து 180 இதுவும் 180 தானே, அப்புறம் எதுக்கு இடிக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக சயின்ஸு. அந்த மாதிரி இருக்குது சைடில் செம்மையா. ஆமாம் ஐயா ஆமாம். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கே நம்ம பார்க் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதான் பைக்கை. ஸ்லோவாகவே போயிருக்கலாம் நீ. கல் மட்டும் தள்ளி விட்றா. தள்ளி அப்படியே தள்ளி. அதான் அந்த கடை இல்லையா இப்போது? ஐயோ கையில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸ்டார்டிங்கில் இருடா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நடந்து போயிட்டே இருக்கணும். ஒரு பாலம் ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இப்போ தான் இது வந்து நல்லா சரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது. நீ ரொம்ப நல்லா பாடுற, காப்பி அடிச்சு கிளைம் போட்டு போகிறாங்க கம்முன்னு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்மையாக ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நம்ம நடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இதில் அப்படியே போயிட்டே இருந்தால் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், பட் அதுவும் வந்து ரொம்ப அப்படியே நேச்சுரலாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டே நம்ம வந்து குதிச்சு குளிக்கலாம். ஸோ அங்கே நல்லாயிருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து அங்கே எப்படி சொல்கிறது, ஒரு சில்னஸ் இருக்கும். அந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வடன்னு ஆட்டும். ஃபஸ்ட் டைம் உள்ளே போகிறது வந்து கஷ்டம், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அப்புறம் போக போக வந்து அது பழகிடும். பட் இங்கே வந்து அப்படி இருக்காது. நீங்கள் எத்தனை தடவை போடுறீங்களோ அத்தனை தடவையும் செம்ம அப்படியே ஜில்லுன்னே இருக்கும். வேறு லெவலில் செம்ம அட்வென்ச்சரஸாக இருக்குது உள்ளே வந்து பார்க்குறதுக்கே. ஸோ பாருங்கள், சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. ஓ வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குப்பையை போட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கனாலே செம்ம இதுவாக தான் இருக்குது, க்ளீனாக தான் இருக்குது. இப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக நிறையா பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இப்படி தான் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இருடா கொஞ்சம் நேரம். ஸோ நம்ம வந்து லெவல் 1க்கு வந்துட்டோம். மொத்தம் லெவல் 3. ஸோ அப்படியே பாருங்களேன், செம்மையாக இருக்கா. என்ன ஒன்றுனா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப வந்து கான்சியஸ்னஸாக இருங்க. அப்படியே போடுங்க ஒரு ஓலை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இங்கே ஏதாவது சின்ன அடிப்பட்டது அப்படின்னாலும் ரொம்ப தூரம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்கும். ஸோ அதனால தான். ஓகே, ஒரு சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்த்துருவாங்க. Oh no, that is what they all say when they see me pouring some oil. Oh, think it's empty again. Better fill it up before I go. Cause I'm loving it, feeling it, touch me and being it. See what I see in it, I'm typical. Messing around with it, mix it up, go with it, flow with it, let it all go. Oh Lord, think you know what I'm like, but you don't fall, you lose control. Bittersweet melody when I dance on your fly. Cause I know what you don't, it is me you adore. How does it feel to breathe when you're dead? They never seen you out of your bed. Cut to the bone, it's broken up and how sad.
ஸோ கைஸ் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரே வீடியோவாக போடலான்னு ட்ரை பண்ணேன். பட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. ஸோ பார்ட் 2 வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். பார்ட் 2ல் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் பண்ணது, மெயின் ஃபால்ஸில் போய் குளிச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு vlog-ஆக எடுத்திருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்ட் 2வையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ஒரு தட்டிடுங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னா வேணாம். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கடைசியில் எப்பயுமே ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோக்கான காம்ப்ளிமெண்ட்டை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. Oh!